ஒரு பறவை பல வண்ணத்தில் ரொம்ப அழகாக இருந்தது. தான் மட்டும்தான் அழகு அப்படின்னு எப்போ பார்த்தாலும் பெருமை பேசிக்கிட்டே இருக்கும். மற்றவர்களெல்லாம் பார்த்து ஏளனமாக பேசும். தனக்கு நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது கூட அழகை பார்த்து தான் முடிவெடுக்குமா அந்த பறவை. அந்த பறவைக்கிட்ட ஒரு நாள் காகம் வந்து, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா? அதுக்கு அந்த பறவை, நான் எவ்வளோ அழகாக இருக்கேன், நீ போய் உன்னை கண்ணாடியில் பாரு அப்படின்னு சொல்லி ஏளனப்படுத்தி காக்காவை விரட்டி விட்டுருச்சு. காக்கா ரொம்ப மனம் வருத்தப்பட்டு அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. பாருங்க, மனசு வருத்தப்பட்டா எப்படி அந்த வருத்தப்படுபவர்களுடைய மனசு எப்படி துடிச்சுதோ அதே துடிப்பு வருத்தப்பட வைப்பவர்களுக்கும் துடிக்கும் என்பது இந்த கதையின் மூலம் நம்மளுக்கு தெரியும். கேட்கலாம் வாங்க. அப்போ அந்த காக்கா வருத்தப்பட்டுட்டே அந்த இடத்த விட்டு போயிடுச்சு. சில மாதங்களுக்கு பிறகு அந்த பறவைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. முக்கியமான உறுப்புகள் எல்லாம் செயலிழந்து போயிடுது. இறகெல்லாம் விழுந்து அழக குலைஞ்சு தனக்கு கடவுள் எண்டுக்காடு போட்டுட்டாரு அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடுச்சு அந்த பறவை. இதை கேள்விப்படுது காக்கா. பதற்றம் அடையுது. மருந்தெல்லாம் கொண்டு வந்து அந்த பறவைக்கு கொடுத்து அந்த பறவையினுடைய அருகிலேயே இருந்து அதை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்குது. அந்த பறவை மீண்டும் குணமடைந்து காகத்தை பார்த்து, நான் வந்து உன்னை கேலி செஞ்சேன், ஏளனம் பண்ணினேன், ஆனால் நீ அதையெல்லாம் மறந்துட்டு எனக்கு துன்பம்னு வந்து எனக்கு கடவுள் என்னைய முடிக்கும் தருவாயில் என் பக்கத்தில் வந்து என்னுடைய உறவினர்களோ என்னுடைய நண்பர்கள் கூட எனக்கு யாரும் உதவிக்கு வரலை. நீ வந்து என்னை காப்பாற்றிட்ட. உலகிலேயே நீதான் அழகானவன், என்னுடைய காக்கை நண்பனே, இனிமேல் எனக்கு நீதான் உயிர் என்று சொன்னது அந்த பறவை. ஆமாம் அன்பு நெஞ்சங்களே, யாரையும் அவர்களின் தோற்றத்தை வைத்து அசிங்கப்படுத்தக்கூடாது. புறத்தோற்றம் அழகு, அழியக்கூடியது. ஆனால் அகத்தின் அழகு அழியாதது, நிலையானது.